இல்லை ஒரே ஒரு நிமிஷம். இவரை பற்றி வந்து நான் ஒரு சின்ன ஒரு இன்டம் மட்டும் கொடுத்துட்றேன். இவர் பேசுகிற ஏதாவது தவறு இருந்தாக்கா ரிலாக்ஸ் பண்ணிங்க. அவர் வந்து பெருசாக ஒரு படிப்புலாம் இல்லை, ஓகேங்களா. அவர் வந்து ஒரு கொத்தனார் மேஸ்திரி, ஓகேங்களா, கொத்தனார் மேஸ்திரி, ஓகேங்களா. அவர் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னு நினச்சதே பெரிய விஷயம். இது அவங்க அக்கா, அவங்களும் பெருசாக படித்தவங்கள, ஓகேங்களா. ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவல் தான். ஒரு சில விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னாக்கா அவங்க தம்பியும் கூப்பிட்டு வந்து அவருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து சேர்த்தாங்க. எனக்கு பெருசாக இவங்க பேசுகிறதே புரியாது. சாதாரண தமிழில் பேசினாலே அவங்களுக்கு புரியாது. சாதாரண தமிழ் தாங்க இது. எனக்கு புரியலையே, எனக்கு வித்தியாசமாக தெரியுது. என் பேர் வெங்கடேஷ் மேடம். நான் கொத்தனார் வேலை செய்வேன். இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னால் நான் தார்மாராக தான் இருந்தேன். என்னோடய சூழ்நிலையே வேறு. என்ன வேணும் இதே தான் கேட்டாத ஒழிய எனக்கு இன்னமும் கொடுக்க போகிறாருன்னு தான் நினச்சேன். சரின்ட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க, உனக்கு என்ன வேணுமோ அங்கே கேள்றா கிடைக்கும். எனக்கு இருக்கிறது ரெண்டே விஷயந்தான். எனக்கு என்கிட்ட இல்லாததான் நான் கேட்க முடியும். என்கிட்ட இருக்குது ஒரு குடி பழக்கம் இருக்குது. அந்த குடி பழக்கத்தில் நான் விடுபடணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நான் எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது, வண்டி தள்ளக்கூட தெரியாது. அந்த வண்டி ஓட்ட கற்றுக்கணும், வண்டி ஓட்டணும். நான் ரெண்டு விஷயம் தான் கேட்டுக்கிட்டு இங்கே வந்தேன். ரெண்டு விஷயம் கேட்டது மறுநாளே அன்றைக்கே அந்த ஒரு கிளாஸ்லேயே எனக்கு முடிஞ்சு போச்சு. என் ஜோலி எல்லா வேலையுமே மறந்து போச்சு. எடுத்து சரக்கு அடிக்கிறது அந்த நினப்பு கூட கிடையாது எனக்கு. 6 மணிக்கு போகும்போது நான் ஃப்ரீயாக போனேன் வீட்டுக்கு. நான் ரெண்டு விஷயம் கட்டளை போட்டிருக்கேன். அது நடந்துட்டால் நான் போயிடுவேன் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாளே தெரிஞ்சு போச்சு எனக்கு. என் 8 வாரம் கொடுக்குற விஷயத்த ஒரே கிளாஸில் முடிச்சிட்டாரு எனக்கு. அந்த 8 வாரம் முடித்தாலும் ஒரு கிளாஸ் கூட விடலை. இந்த மாதிரி பயிற்சிக்கு முதல் பயிற்சிக்கு வந்தேன். அதோட இந்த பயிற்சிக்கும் வந்திருக்கேன், இந்த ஆன்வெலிகேஷன் சொல்லி. வண்டிலாம் எடுத்துட்டேன். அதான் ரெண்டாவது ஃபஸ்ட் கட்டில் போட்டிருந்தேன். முதல் குடியை விட்டேன். அன்றைக்கே அந்த பொழுதே விட்டேன். வீட்டுக்கு போகும்போது ஃப்ரீயாக தான் போனேன். 3 நாளில் எனக்கு வண்டி வேணும், வண்டி எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் அன்றைக்கி தான் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரியாது. சரி யாரோ ஓட்ட போகிறாங்க, வண்டி எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு நான் இருந்தேன். அவங்களே என்ன பண்ணாங்க, பணம் 10,000 ஒரு 50,000 கட்டிட்டாங்க. கட்டி டியூவில் போட்டு எடுத்துட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. பையன் ஓட்ட போவானா, பொண்ணு ஓட்ட போவானா, பொண்டாட்டி ஓட்ட போதா யாருக்கு தெரியாது. நான் ஓட்ட போகிறது கிடையாது. அவன் பார்த்தா 2-3 நாளில் வண்டியும் வந்துடுச்சு. பையன் போய் எடுத்துன்னு பணம் கட்டி எடுத்துன்னு வந்துட்டான். 3-4 நேரத்தில் நானே வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா அப்படியே தள்ளலாம், அப்படியே உருட்டலாம், அப்படியே பிடிச்ச அன்றைக்கி அதுமாதிரி செவுத்தில் விட்டேன். 2ஆவது நேரத்தில் நானே மெயின் ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே நான் லைசன்ஸ் எடுத்தாகணும் அப்படின்னு முடித்தேன். உடனே போனேன், எல்எல்ஆர் போட்டேன். 10 நாளில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னாங்க. எல்எல்ஆர் போட்டு வாங்கிட்டு வந்த பிறகு லைசன்ஸும் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு இது போட்டாங்க ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில். சரின்ட்டு போனேன். நாளைக்கு வாப்பா அப்படின்னாங்க. ஆனால் 14 உள்ள கிளாஸ் அத்தனை பேரும் எனக்கு என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நெகட்டிவாக இருந்தவொன்னே பாசிட்டிவாக மாறிட்டேன். எனக்குள்ளே சில விஷயங்கள்லாம் ஒத்து போகாது, நானே மாற்றிக்கிட்டேன். எனக்குள்ளே வந்த இங்கே வந்ததுனால எனக்கு அந்த பயிற்சி மூலமாக நான் வெற்றி அடைஞ்சேன். ஆனால் சார் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. வாரத்தில் 2ஆவது வாரம் போகும்போது ஒரு நாய் கதை சொன்னார் எங்களுக்கு. அந்த விஷயம் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொன்னார். ஆனால் ஒரு விஷயம், இங்கேருந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடம் வேலைக்கு எங்களை ரியல் எஸ்டேட்டுக்காரங்க கூட்டின்னு போய் அங்கே விட்டாங்க. நடு காட்டத்தில் போய் காட்டில் விட்டு ஒரு 2 மணிக்கு
நடு சாமத்தில் எதுவுமே விட்டாங்க வேலைக்கு. அந்நேரத்தில் போய் எங்கே போய் படுக்கிறது எங்கே போய் உக்காருதுன்னு தெரியாத முழிச்சிங்க வரணும் காட்டில், ஒலக்கூருன்ற ஊரில். அந்த காட்டில் எதுவுமே விட்டதும் எல்லாமே சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருந்தோம்னா எங்கே தலை வச்சு தூங்குறேன்னு தெரியாத நாய் செத்து போனது நாய் மேலே தலை வச்சு படுத்துருந்தேன். பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே சொன்னார் அந்த ஒரு கிளாஸ். எனக்குன்னே நடந்த மாதிரி இருந்தது அந்த கிளாஸு. அதோடு அந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வெளியே போயிடுச்சு, எனக்குள்ளே இருந்த மாற்றம் எல்லாமே போயிடுச்சு.